நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown-Tile. 35 வயசுல ஒரு பாடி பில்டிங் பண்ண ரெடியான ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அவரோட ஹிஸ்ட்ரி நம்ம போய் பார்க்கணும். உடனே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒருத்தர் ஸ்பாட்லேயே இருக்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் நிறைய எடுத்துருப்பாரு. ஸோ அது மேலே எடுக்க அது வந்து ஓவர் டோஸ் ஆகி மேபி ஹார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எல்லா பாடி பில்டர்ஸும் ட்ரெயினர்ஸ் கிடையாது. பாடி பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடம்பு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்கள இன்னொரு ட்ரெயினர் தான் ரெடி பண்ணியிருப்பாரு. சில ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ ரீசெண்டாக ஒன்று மணிக்காக பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஒரு பர்சனுக்கு மேலே கொடுக்கும்போது ஒரு இன்ஜெக்ஷனில் ஒரு 500 இல்லை 1000 அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ வியாபாரம் தான். இதை போட்டால் தான் எனக்கு உடம்பு ஏறுன்ற மாதிரி வந்து ஒரு மித்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஜிம் போனாலே ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வாங்கணும், ஜிம் போனாலே வந்து ஒரு கிரியேட்டின் வாங்கணும், இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு உடம்பு ஏறும் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸசைஸ் நம்ம எதுக்காக பண்ணணும்? நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும், நம்மளோட அவுட்லுக் பார்க்க அழகாக இருக்கணும், நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா சூட் ஆகணும். இதுதான் ஒரு காமன் பர்சனுக்கு தேவை. நம்ம வந்து இதை வந்து நார்மலான நேச்சுரல் வழியில் கொண்டு போகும்போது அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதே நம்ம வந்து ஒரு இல்லீகலாக நம்ம வந்து ஸ்டெராய்ட்ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸோ தேவையில்லாமல் நம்ம நார்மல் பீப்புள் எடுக்கிறது வந்து அன்னெசரி திங். ஸோ நீங்கள் பாடி பில்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டைம் எடுத்துங்க. இப்போ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணி உடனே பாடி பில்டிங் பண்ணுறது வந்து அது உங்களுக்கும் நல்லது இல்லை. உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு தப்பான வழிகாட்டியாக இருப்பீங்க. ஏன்னா எல்லாமே இப்போ ஷார்ட் 90 டேஸ் சேலஞ்ச், 45 டேஸ் சேலஞ்ச், எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குறைச்சி கொடுங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததுனால அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண முடியல அவங்களால. இப்போ நம்ம வந்து ஷார்ட் டைமில் பண்ணணுன்றப்ப நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறப்போ கண்டிப்பாக அதனால் வந்து நம்ம ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். யாராவது ஒரு கோல் இருக்குது, ஸோ நான் வந்து பாடி பில்டிங் பண்ண போகிறேன் ஒரு 2 இயர்ஸில் அப்படின்ற இருக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணணும். ஸோ மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது என்னென்னா, அவங்க உடம்புல வேறு ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு தெரியும் போது அவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்டிங் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமல் பண்ண முடியாது. ஜிம்மில் இருக்கிற ரீசன் என்னென்னா, ப்ராப்பர் நியூட்ரிஷன், அதாவது ப்ராப்பரான ஃபுட் பிளான்ஸு, ப்ராப்பரான ஸ்லீப்பு, குறைஞ்சது ஒரு 6 to 8 மணி நேரம் தூக்கம், ப்ளஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாத வேலை. ஸோ ஓவர் ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு மண்டை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு ஒர்க் அவுட்டும் வந்து ஹெவியாக பண்ணும்போது என்னென்னா, ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் தாங்காது பாடி சம்டைம்ஸ். ஹாய் மக்களே, ஐ எம் சுந்தர் அலெக்சாண்டர், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் மிஸ்டர் இந்தியா 2024. ஜிம்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் அது ப்ராப்பரான வேயில் ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர்கிட்ட போய் நம்ம கற்றுக்கிட்டும் போது தான் ஸோ அதுக்கான ப்ராப்பர் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இமீடியட்டாக போயிட்டு உடனே ரிசல்ட் வேணும், ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஒரு தப்பான வழி பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ரிசல்ட் மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ நேச்சுரலாகவே நம்ம பாடி டெவலப் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 இயரோ இல்லை 2 இயர்ஸோ நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸ், நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நேச்சுரலாகவே ஃபுட்டில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன்ஸு, ஃபைபர், இது எதில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் கிட்டேயோ இல்லை ஒரு டைட்டிஷியன் பிளான் கொடுக்குற ஒரு ட்ரெயினர்ஸ் கிட்டேயோ நம்ம வந்து அதை கேட்டு, ஸோ அது மூலயமா நம்ம வந்து பாடியை டெவலப் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் ஹெல்த் வைஸும் நமக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் நடக்காது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இமீடியட்டாக ஜிம் ஜாயின் பண்ணணும், உடனே ஒரு காம்படிஷன்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு ஈஸி வேலை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரெயினர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாடி பில்டர்ஸ்ன்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லா பாடி பில்டர்ஸும் ட்ரெயினர்ஸ் கிடையாது. பாடி பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடம்பு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க, அவங்களே இன்னொரு ட்ரெயினர் தான் ரெடி பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு ட்ரெயினர்கிட்ட போய் நம்ம கற்றுக்கும் போது அந்த ட்ரெயினருக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அவருக்கு வந்து நம்மளோட பாடியை அசஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கா, அது மாதிரி நம்ம அவர்கிட்ட முன்னாடி ஒரு ப்ரீ இன்ட்ரொடக்ஷன் மாதிரி வச்சு பேசி, அவருக்கு எல்லா நாலேஜும் இருக்குது, படிச்சிருக்காரு, ப்ளஸ் நம்ம அதில் வந்து நம்ம கரெக்டான ப்ராசஸில் கொண்டு போவார், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம ஒரு ட்ரெயினர்ஸ் கிட்ட போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான வேயில் வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. அப்படி போகிற ட்ரெயினரை வந்து நம்ம வந்து ஒரு மானிட்டரிங்லேயே இருக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும், அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எதுவும் தப்பாக வேறு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு பண்ணுறதோ எதுவுமே இல்லாமல் அந்த ட்ரெயினர் வந்து உங்களுக்கு கீப் ஆன் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, ட்ரெயினர் மேலே ஒரு பிலீஃப் இருக்கும். ஸோ பண்ணுற கிளைண்ட்ஸ்க்கும் வந்து ட்ரெயினர் நம்ம நல்லா பண்ணுறாரு, ஸோ நல்ல வழியெல்லாம் கூப்பிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு நேச்சுரல் வேயில் கொண்டு போனால் அது வந்து பெட்டராக இருக்கும். பட் சில ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போது ரீசெண்டாக ஒன்று மணிக்காக பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஒரு பர்சனுக்கு மேலே கொடுக்கும்போது ஒரு இன்ஜெக்ஷனில் ஒரு 500 இல்லை 1000 அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஒரு மணி மைண்டட் பீப்புள் இருக்காங்க ட்ரெயினர்ஸில். அது எல்லாரும் சொல்ல முடியாது, சில பேர் செலக்டிவாக. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எஜுகேஷன் நாலேஜும் இருக்காது அபவுட் ஃபிட்னஸோ இல்லை வந்து பாடி பில்டிங் பற்றியோ.
அவங்க கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க. பட் கம்ப்ளீட்டாக டோப்பிங் சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து எந்த இன்ஜெக்ஷன் யாருக்கு கொடுக்கணும் என்னன்றதுலாம் இருக்குது. இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போடணும்னு அவசியம் கிடையாது. பாடி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே பில்ட் பண்ணலாம். யாராவது ஒரு கோல் இருக்குது, ஸோ நான் வந்து பாடி பில்டிங் பண்ண போகிறேன் ஒரு 2 இயர்ஸில் அப்படின்ற இருக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணணும். ஸோ மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது என்னென்னா, அவங்க உடம்புல வேறு ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு தெரியும் போது அவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்டிங் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறதோ, இல்லை ஸ்டெராய்ட்ஸ் போடுறதோ, அனபாலிக் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதோ, இல்லை ஹார்மோன் க்ரோத் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 100க்கு 100 உண்மை. பட் எல்லாருக்கும் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க நான் நேச்சுரலாக பண்ணுறேன்ட்டு. பட் இது வந்து 100% உண்மை கிடையாது. அப்படி பண்ணுறவங்க வந்து உடனே பண்ண முடியாது. ஸோ நேச்சுரலாக பண்ணுறவங்க என்னென்னா, ஒரு 2 பேரை நிற்க வைக்கிறோம். ஒரு ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தவங்களையும் ஒரு நேச்சுரலாக பண்ணுறவங்களையும் நிற்க வச்சோம்னா நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்களோட மசில்ஸ் பம்ப்டாக இருக்கும், நர்வ்ஸ்லாம் அப்படியே பம்ப் அவுட் ஆகிட்டு வெளியே நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ரகடாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. பட் அதே நேச்சுரலாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லாங் டைம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பரான நியூட்ரிஷன் வேயில் வந்து கைட் பண்ணி அவங்கள வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் அது பார்த்தாலே தெரியும், ஒரு ஜென்யூனான பாடியாக தெரியும். ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்போஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மசிலில், பிகாஸ் ஸ்டெராய்ட்ஸ். நம்ம ஸ்டீராய்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் போகும்போது நம்மளோட ஹெல்த் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் செக்அப் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர் வேல வந்து டாக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணி டாக்டர் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு லிமிடேஷன் சொல்லுவார், எவ்வளோ தான் இந்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவர் டோசேஜ் எடுக்கும் போதும் நம்மளோட ஹார்ட், லிவர் அண்ட் கிட்னிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐசைட் வந்து பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் என்னென்னா அப்புறம் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்னிஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ணுறவங்க உடம்பு பார்த்தாலே தெரியும், ஸ்கின்னில் வந்து ஆக்னிஸ் நிறைய இருக்கும் பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் உடனே டேரெக்டாக ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணலாம் கிடையாது. சில பேருக்கு வந்து அவங்களோட ஹெல்த்தோட ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து உடனே ரியாக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வர்றதோ, இல்லை வந்து இமீடியட்டாக வேறு ஏதாவது மயங்கி கீழே விழுறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி இல்லைனாலுமே அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். பட் அது கொஞ்ச நாள் ஆக தான் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன ஏஜ்னு கிடையாது, எந்த ஏஜில் வேணாலும் நம்ம பாடி பில்டிங் பண்ணலாம். பட் அந்த நம்மளுக்கு தெரியுது என்ன வெளியில் தெரியுதுன்னா, 35 வயசில் ஒரு பாடி பில்டிங் பண்ண ரெடியான ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அவரோட ஹிஸ்ட்ரி நம்ம போய் பார்க்கணும். ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம்னா தெரியும் அவர் எவ்வளோ நாளாக ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஸோ எந்த ட்ரெயினர்கிட்ட அவர் கைட் பண்ணியிருக்காரு, எந்த ட்ரெயினர் வந்து அவர் கைட் கொடுத்துருக்காரு, ஸோ என்னென்ன ஃபுட் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அவர் எவ்வளோ நாளாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காரு, இதுக்கு முன்னாடி எதாவது பண்ணியிருக்காரா. உடனே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒருத்தர் ஸ்பாட்லேயே இறக்குறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் நிறைய எடுத்துருந்துருப்பார். ஸோ அது மேலே எடுக்க அது வந்து ஓவர் டோஸ் ஆகி மேபி ஹார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து உடனேலாம் இறக்குறதுக்குலாம் சான்சஸ் கிடையாது. ஆக்சுவலாக ரீசெண்டாக இல்லை, இது காலங்காலமாக நடக்கிற விஷயந்தான். நம்மளுக்கு இப்போ மீடியா சோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே போனாலும் மீடியாவில் வந்து எல்லாமே உடனே தெரியறதுனால எல்லா விஷயங்களும் வெளியே வருது. அப்படி வரும்போது ஜிம்மோட விஷயங்களும் வெளியே வரப்போ அந்த கேமராவில் கேப்சர் ஆன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஜிம்லலாம் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் மட்டுமா இறக்குறாங்க, ரோட்டில் நடந்து போகிறவங்க விழுந்து செத்து போகிறாங்க. ஸோ சம்திங் பஸ்ஸில் போகிறவங்க இறந்து போகிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜிம்மில் இறக்குற ரீசன் என்னென்னா, அவங்களோட அதுதான் சொன்னேன், எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி வேணும் பார்க்கணும். ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணாதவங்களே இப்போ கிடையாது. ஆக்சுவலாக எல்லா பெரிய செலிபிரிட்டிஸ்லேருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. அவங்க அவ்வளோ விளையாடுறாங்க, கூடவே எக்ஸசைஸும் பண்ணுறாங்க. பட் அவங்களாம் ஒன்றும் ஆகிறது இல்லையே. இந்த ரீசன் என்னென்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன், அதாவது ப்ராப்பரான ஃபுட் பிளான்ஸு, ப்ராப்பரான ஸ்லீப்பு, குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம், ப்ளஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாத வேலை. ஸோ ஓவர் ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு மண்டை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு ஒர்க் அவுட்டும் வந்து ஹெவியாக பண்ணும்போது என்னென்னா, ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் தாங்காது பாடி சம்டைம்ஸ். ஸோ அதே மாதிரி ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கும்போது என்னென்னா, குறைஞ்சது ஒரு 5 to 7 ஹவர்ஸாவது நம்ம தூங்கி இருக்கணும். அப்படி தூங்காமல் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது மாதிரி அஃபெக்ட்ஸ் ஆகும். ஸோ மயங்கி கீழே விழுந்துருவாங்க, சடனாக ஹார்ட் அட்டாக் வரும், ஸோ ஸ்ட்ரோக் வர்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால் ஒரே நாளில் நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே அவங்களோட லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான். ஸோ பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ வியாபாரம் தான். முன்னாடி அப்படி கிடையாது. ஏன்னா முன்னாடி இந்த ஸ்டெராய்ட்ஸ்லாம் வந்து யாரும் பெருசாக கண்டுபிடிக்கல. இருந்தது, ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ணல. எல்லாமே நேச்சுரலில் தான் போனாங்க. இன்னொன்று, அப்போ உள்ளவங்களுக்குலாம் பெரிய நாலேஜ் கிடையாது ஸ்டெராய்ட்ஸ் பற்றி. ஃபாரின் பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஸோ யூஎஸ்ஓ இல்லை அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து பண்ணியிருக்கலாம். பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய நாலேஜ் வந்து இருந்ததா எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே அந்த வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாமே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்டோட தான் சில விஷயங்கள்லாம் வாங்கி அவங்க வந்து உடம்புல செலுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய இல்லீகல்.
ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ட்ரக் மாதிரி ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும். ஸோ போதை மருந்து மாதிரி ஆயிடுச்சு. இதை போட்டால் தான் எனக்கு உடம்பு ஏறுன்ற மாதிரி வந்து ஒரு மித்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஜிம் போனாலே ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வாங்கணும், ஜிம் போனாலே வந்து ஒரு கிரியேட்டின் வாங்கணும், இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு உடம்பு ஏறும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து மித்து ஆக்சுவலாக. என்னென்னா அந்த சர்க்கிளில் இருக்க அந்த கூட இருக்கிறவங்க ட்ரெயினர்ஸு, ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட பிஸ்னஸ் மைண்டை வந்து பீப்புள் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து நம்மளும் இப்படி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பழகுறாங்க. ஸோ ஒருத்தர் பழக பின்னாடி வரவங்களும் அதே தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் ஆக்சுவலாக. பிஸ்னஸ்ன்ற விஷயத்தையே வந்து ஃபிட்னஸில் ஸ்டாப் பண்ணணும் ஆக்சுவலாக. இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு பாடியை டெவலப் பண்ணணுன்றவங்களுக்கு தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் நம்ம எதுக்காக பண்ணணும்? நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும், நம்மளோட அவுட்லுக் பார்க்க அழகாக இருக்கணும், நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா சூட் ஆகணும். இதுதான் ஒரு காமன் பர்சனுக்கு தேவை. அதை தாண்டி நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். எக்ஸசைஸ் வந்து ஒரு நல்ல பழக்கம். நம்ம கெட்ட பழக்கத்தை வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும்னா அது எக்ஸசைஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, ஸ்மோக்கில் அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் எக்ஸசைஸ்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது இப்போ அங்கேயே சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸசைஸ்க்குள்ளே வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸசைஸ், ஜிம்மிங் எல்லாமே. ஸோ நம்ம வந்து இதை வந்து நார்மலான நேச்சுரல் வழியில் கொண்டு போகும்போது அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதே நம்ம வந்து ஒரு இல்லீகலாக நம்ம வந்து ஸ்டெராய்ட்ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸோ தேவையில்லாமல் நம்ம நார்மல் பீப்புள் எடுக்கிறது வந்து அன்னெசரி திங். நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம், நான் வந்து ஒரு காம்படிஷன் பண்ண போகிறேன், ஒரு பெரிய பாடி பில்டிங் ஷோ பண்ண போகிறேன், இல்லை சம்திங் ஒரு மாடலிங் பண்ண போகிறேன், அதுவும் ஷார்ட் டைமில் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் வந்து ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் எடுத்துகிட்டு டாக்டர் வந்து உங்கள் உடம்புக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா, நல்ல எஜுகேட்டட் பர்சனாக இருந்து அவங்க ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது டாக்டர் தான் இருக்கும். ஏன்னா டாக்டரோட கைடன்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராப்பரான ட்ரெயினர்கிட்ட போயிட்டு ட்ரெயினர் கொடுக்குற பிளான்ஸையும் மிக்ஸ் பண்ணி எது நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்றத பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த இதில் யார் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, இப்போ ஒரு எஜுகேஷன் லைனில் போகும்போது ஒரு ப்ரொஃபஸர் போய் நம்ம தேடுவோம். ஸோ ஹெல்த்துன்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போகணும். டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம என் உடம்புக்கு இதெல்லாம் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேனோ இல்லை வந்து ஒரு செக்கப்போ பண்ண சொல்லும் போது அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எந்த நாலேஜும் இல்லாமல் டேரெக்டாக போயிட்டு ஒரு ட்ரெயினர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணணும்னு டேரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ நீங்கள் பாடி பில்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டைம் எடுத்துங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணி உடனே பாடி பில்டிங் பண்ணுறது வந்து அது உங்களுக்கும் நல்லதில்லை. ஸோ உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் வந்து என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் ஒரு தப்பான வழிகாட்டியாக இருப்பீங்க. டைம் எடுத்துங்க, அட்லீஸ்ட் மினிமம் 1 இயர். நீங்கள் வந்து ஒரு 70 கேஜஸில் இருக்கீங்க, உங்களோட காம்படிஷன் ஏஜ் கேட்டகரி அண்ட் வெயிட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு 16 நினச்சா 10 கிலோ நீங்கள் குறைக்கணும். அந்த 10 கிலோ குறைக்கிறதுக்கு மந்த்லி ஒரு 2 கேஜஸ் குறைக்கிறது தான் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அந்த மந்த்லியே வந்து 5 கேஜிலேருந்து 10 கேஜஸ் குறைச்சிட்டு நான் ஒரு 3 மாதத்தில் ரெடி ஆகிட்டு பாடி டெவலப் பண்ணி நான் வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. இதெல்லாம் யார் பண்ணுவான்னா ஒரு செலிப்ரிட்டிஸில் இருக்க அந்த சினி கேரக்டரில் இருக்கவங்களுக்கு வந்து அது தேவைப்படும். ஏன்னா ஒரு படத்துக்காக அவங்க வந்து இமீடியட்டாக ஒரு விஷயத்தை பண்ணணுன்றப்ப குறைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கண்ணை மூடிட்டு எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பரான அட்வைஸோட ப்ராப்பரான இடத்துல தான் போவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் குறைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க வந்து திரும்ப டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதுக்குமே இது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம வேறு ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம வந்து அவேராக நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காம்படிஷன் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து பொறுமை கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு நார்மலாக ஒரு லீன் பாடி இருக்கிறவங்க இல்லை வந்து ரொம்ப பல்கியாக இருக்கிறவங்க வந்து பாடியை வந்து வெயிட்டை குறைச்சி அதுக்கப்புறம் அவங்க வந்து மசிலை பூஸ்ட் பண்ணி அது நல்லா ஒரு ஸ்ட்ரெட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமம் 1 இயர்லேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். அவ்வளோ தூரம் நம்ம கன்சிஸ்டன்ஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா அவ்வளோ நாள் என்னால் செலவு பண்ண முடியாது, எனக்கு 3 மாதத்துலேயே குறைக்கணும், ஷார்ட் டைமில் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே இப்போ ஷார்ட் 90 டேஸ் சேலஞ்ச், 45 டேஸ் சேலஞ்ச், எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குறைச்சி கொடுங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததுனால அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண முடியல அவங்களால. ஸோ ப்ராப்பராக ஒரு மாதமோ ஒரு ப்ராக்ரஸ் வெயிட் லாஸ் பண்ணியோ இல்லை ப்ராக்ரஸான வெயிட் கெயின் பண்ணியோ நம்ம போகும்போது அது ஒரு டீசெண்டான ஒரு அவுட்லுக்கில் ஒரு பாடி பில்டிங்கில் பண்ணலாம். பட் இப்போ நம்ம வந்து ஷார்ட் டைமில் பண்ணணுன்றப்ப நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறப்போ கண்டிப்பாக அதனால் வந்து நம்ம ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். இது வந்து நேச்சுரலாக பண்ணுறேன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எவ்வளோ நாள் பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாருமே நேச்சுரலாக பண்ணுறாங்கன்னா இது 100% கிடையாது சொல்லுவாங்க, பட் வெரி ஃபியூ இருக்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டெராய்ட்ஸே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு பட்சத்தில் இன்னொன்று அவங்களோட ஜெனட்டிக் இருக்குது. எல்லா ஜெனட்டிக் பாடிக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு வந்து லீன் பாடி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து மசில் பாடியாக இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த மசில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்.
ஸோ லீன் பாடியாக இருக்கவங்களுக்கு வந்து சீக்கிரம் 6 பேக் வந்துடும். ஏன்னா மசில் லாஸ் ஈஸியாக பண்ணிடுவாங்க, டக்குன்னு அவங்க ஸ்ட்ரெட் ஆகிடுவாங்க. அதுக்கு நேச்சுரலாக போனாலே ஈஸியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்டெராய்ட்ஸ் இன்புட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கொஞ்சம் ரொம்ப பல்கியாக இருக்காங்க, ஒரு 120 kgs இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 70 kgs கொண்டு வந்து பாடி பில்டிங் பண்ணோன்னா இட் டேக்ஸ் டைம். அதுக்கு நம்ம வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷனோ இல்லை வந்து தப்பான வழியில் வேறு ஏதோ மாத்திரை சாப்பிட்டு குறைக்கிறதோ, ஃபேட் பர்னர் சொல்லி சாப்பிட்றதோ, எந்த ஒரு ஃபேட் பர்னரோ இல்லை வந்து ஒரு கிளென் டேப்லெட்ஸோ நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. எதுவுமே ஒரு 30 daysலேருந்து 45 days மேலே போகும்போது என்னன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர்கிட்ட போகும்போது தான், நாலேஜ் உள்ள ட்ரெயினர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு டேப்லெட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 100 tablets இருக்கும். 100 tablets நீங்கள் கண்டினியூஸாக 3 months எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிவர் காலி ஆகிடும். ஏன்னா அது அவ்வளோ பவர் உள்ளது. அது எப்போ எடுக்கணும், அது எடுத்தால் என்ன பண்ணணும், அது எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபுட்டு எடுக்கணுன்றத ப்ராப்பரான நியூட்ரிஷன் பிளானோட பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு வராது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரேண்டமாக நம்ம பார்க்குறத வச்சு இதனால தான் இது ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம தப்பான ஒரு அசம்ஷனுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி என்னன்றதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ எப்படின்னா, இப்போது ஸ்டெராய்டுன்ற வந்து ட்ரிங்க்ஸ் மாதிரி தாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடம்புல எவ்வளோ நாளைக்கு அது இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா அடுத்த 24 hours வந்து நீங்கள் வந்து ஒரு பிளட் டொனேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது வந்து பிளட்டில் ஊறிடும். ஸ்டெராய்ட்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உடம்புல ரத்தத்தில் ஊறிடும். அது வந்து பிசிடின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே அந்த காம்படிஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திரும்ப அந்த உடம்புல உள்ள அந்த மெடிசனை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த திரும்ப அதை பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து ப்ராப்பர் வே இருக்குது. நம்ம எடுத்த மெடிசன்ஸை வந்து திரும்ப ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துகிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த பெரிய ட்ரெயினர்ஸு, பெரிய பெரிய ஜிம் வச்சுருக்கவங்க அவங்களாம் வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் வரும்ட்டு. பட் அதை வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது. அதே மாதிரி சின்ன யங் ஏஜில் இருக்கவங்க 16 years 17 yearsலாம் இருக்கிறவங்க வந்து பாடி பில்டிங் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் எல்லாருமே நான் சொல்கிற ஒரே விஷயம்னா, ஆல்மோஸ்ட் 15 years இந்த ஃபீல்டில் இருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். தென் நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ பேர் தப்பான வழியில் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதும் எனக்கு தெரியும். மோர் தென் 10,000 பீப்புளுக்கு நான் அக்ராஸ் சென்னை அண்ட் அக்ராஸ் வேர்ல்டு நான் பண்ணியிருக்கேன் ட்ரைனிங்ஸு. ஸோ வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இது மாதிரி. ஸோ இது வரைக்கும் வந்து நான் யாருக்கும் வந்து சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இல்லை வந்து இன்ஜெக்ஷன் மாதிரியோ எந்த விஷயத்தையும் சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு அது நீடு இல்லை. நீடு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் நான் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. பட் அவங்களுக்கு இது தேவையான்றதை நம்ம தான் எக்ஸ்பிளைன் கொடுத்து அவங்கள வந்து எடுக்கக்கூடாத அளவுக்கு நம்ம அவங்களை பார்த்துக்கணும். ஸோ உண்மையாகவே அவங்க காம்படிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி அதில் என்னென்னலாம் உங்களுக்கு முடியுதோ பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் முடியாதப்போ அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். எடுத்து ஷார்ட் டைமில் எடுப்பாங்க. ஷார்ட் டைமில் எடுத்து அது அந்த காம்படிஷன் பண்ணிவிட்டு உடனே அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு ட்ரெயினர் இருந்தாங்கன்னா அவங்களால மட்டும்தான் இதெல்லாம் சொல்லி தர முடியும். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial.